ஹாய் கைஸ், திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபிசியாலஜி ஸ்கின்ல செகண்ட் பார்ட் பார்ப்போம். ஸோ செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா டெர்மிஸ் லேயரை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? டெர்மிஸ். ஸோ டெர்மிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 2 லேயர்ஸ் வந்து பொதுவாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டெர்மிஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ டெர்மிஸ்ன்றது பார்த்தோம்னா இன்னர் லேயர், எபிடெர்மிஸ்ன்றது அவுட்டர் லேயர். ஓகே, டெர்மிஸ்ன்றது இன்னர் லேயர். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இட் இஸ் கனெக்டிவ் டிஷ்யூ லேயர். இது வந்து கனெக்டிவ் டிஷ்யூ லேயர்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் பார்த்தோம்னா மேட் அப் ஆஃப் டென்ஸ் அண்ட் ஸ்டோர்ட் கொலோஜன் ஃபைபர்ஸ். ஸ்டோர்ட்னாலும் தடிமனான அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து கொலோஜன் ஃபைபர்ஸ், டென்ஸ் கொலோஜன், தடிமனான கொலோஜன் ஃபைபர்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து அதனால இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் தென் ஹிஸ்டியோஸ்டைட்ஸ்னால வந்து இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், மேடப் ஆஃப் ஆயிருக்கும். ஒன்னு பார்த்தோம்னா டென்ஸ் கொலோஜன் ஃபைபர்ஸ் அண்ட் தென் ஃபைப்ரோபிளாஸ்ட், ஹிஸ்டியோசைட்ஸ், இது மூலியமா வந்து இந்த டெர்மிஸ் வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொலோஜன் ஃபைபர் வந்து எதை எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸிபிட் பண்ணுது. அண்ட் தென் இந்த கொலோஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரிங் என்ன கேபபிள் இருக்கும் அப்படின்னா ஸ்டோரிங் ஆர் ஹோல்டிங் ஆஃப் வாட்டர். இருக்க வாட்டர் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது இல்ல பிடிச்சி வைக்கிறது, அந்த கேபபிள் யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த கொலோஜன் ஃபைபருக்கு தான் வந்து இருக்கு. இந்த கொலோஜன் ஃபைபர்ஸ் வந்து ஒரு என்சைம் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். அந்த என்சைம் பேர் கொலோஜெனஸ். இந்த கொலோஜெனஸ் எதுக்காக ரெஸ்பான்சிபிள் ஹுண்ட் ஹீலிங், ஈஸியா வந்து ஆரம்பிப்போம். ஹுண்ட் ஹீலிங்காக தான் இந்த கொலோஜெனஸ் என்சைம் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த டெர்மிசஸ் வந்து மேடப் ஆஃப் 2 லேயர்ஸ்னு சொல்லியாச்சு. ஓகே, என்னென்ன லேயர்ஸ் அப்படின்னா சூப்பர்ஃபிசியல் பேபிலரி லேயர் அண்ட் தென் டீப்பர் ரெட்டிகுலர் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 லேயர் வந்து இது மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ஓகே, இந்த சூப்பர்ஃபிசியல் பேபிலரி லேயர் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஜெக்ட் இன்டு த எபிடெர்மிசஸ் கண்டெயின் பிளட் வெசல்ஸ். ஸோ எபிடெர்மிசஸ் கீழே இருக்கும் இந்த சூப்பர்ஃபிசியல் பேபிலரி லேயர். இதுல வந்து பிளட் வெசல்ஸ் இருக்கும். ஓகேவா? பிளட் வெசல்ஸ் இருக்கும். அண்ட் தென் லிம்ஃபாட்டிக் இருக்கும். அண்ட் தென் நர்வ் ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து இந்த சூப்பர்ஃபிசியல் பேபிலரி லேயர்ஸ்ல இருக்கும். அண்ட் தென் இட் ஆல்சோ ஹேஸ் சம் பிக்மெண்ட் கண்டெய்னிங் செல்ஸஸ். ஸோ இதுல இந்த சூப்பர்ஃபிசியல் பேபிலரி லேயர்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு சில பிக்மெண்ட் கண்டெய்னிங் செல்ஸஸுமே பிரசென்ட் ஆயிருக்கும். அப்படி என்ன செல், அதுக்கு இன்னொரு பேர், அந்த பிக்மெண்ட் கண்டெய்னிங் செல்ஸஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த செல்க்கு என்ன பேரு அப்படின்னா குரோமட்டோபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த லேயர்ல சூப்பர்ஃபிசியல் பேபிலரி லேயர்ல வந்து ஃபிங்கர் லிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். சோ அதுக்கு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெர்மல் பேப்பிலேன்னு சொல்லுவாங்க. இந்த டெர்மல் பேப்பிலே எங்க இருந்து ஆரிஸ் ஆகுது அப்படின்னா சூப்பர்ஃபிசியல் லேயர்ல இருந்து, சூப்பர்ஃபிசியல் பேபிலரி லேயர்ல இருந்து தான் இந்த டெர்மல் பேப்பிலே வந்து ஆரிஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஈச் பேப்பிலே கண்டெய்ன்ஸ் த பிளக்சஸ் ஆஃப் கேபிலரிஸ் அண்ட் தென் லிம்ஃபாட்டிக்ஸ். ஸோ இந்த பேப்பிலேல பார்த்தோம் அப்படின்னா பிளக்சஸ், அதாவது பின்னல் மாதிரி கேபிலரிஸ்ல பிரசென்ட் ஆகுது. கேபிலரிஸும் அண்ட் தென் லிம்ஃபாட்டிக்ஸும் வந்து பின்னல் மாதிரி இந்த பேப்பிலேல வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. ஒவ்வொரு பேப்பிலேலும் பிரசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் விச் ஆர் ஓரியன்டட் பெர்பெண்டிகுலர் டு த ஸ்கின் சர்ஃபேஸ். இப்போ ஸ்கின் சர்ஃபேசஸ் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த பேப்பிலே எப்படி இருக்கும், ஆரிஜினேட் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர்னா இப்படி இருக்கும். ஓகேவா? இதான் ஸ்கின் அப்படின்னா ஸ்கின்க்கு பெர்பெண்டிகுலரா இந்த பேப்பிலே வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். ஓகே, அண்ட் தென் இந்த பேப்பில பார்த்தோம்னா சரௌண்டட் பை த, இந்த பேப்பில சுத்தி ரேட் ரிட்ஜஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த, இந்த ரேட் ரிட்ஜஸ் வந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், எபிடெர்மிசஸ் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து சூப்பர்ஃபிசியல் பேப்பிலரி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் லேயர் பார்த்தோம் அப்படின்னா டீப்பர் ரெட்டிகுலர் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இந்த டீப்பர் ரெட்டிகுலர் லேயர் பார்த்தோம் அப்படின்னா மேடப் ஆஃப் ரெட்டிகுலர் ஆல் எலாஸ்டிக் அண்ட் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். ஓகேவா? அந்த ரெட்டிகுலர் லேயர் மேடப் ஆஃப் ரெட்டிகுலர் அண்ட் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. இட் இஸ் ஆல்சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா மாஸ்ட் செல்ஸஸ் வந்து இருக்கு, நர்வ் எண்டிங்ஸ் வந்து இருக்கு, அண்ட் தென் இதுலயும் லிம்ஃபாட்டிக்ஸ் இருக்கு, அண்ட் தென் எபிடெர்மல் அப்பண்டிஜஸ் இருக்கு, அண்ட் தென் ஃபைப்ரோபிளாஸ்ட். ஸோ இதுல வந்து மொத்தம் 5 வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. மாஸ்ட் செல்ஸ், நர்வ் எண்டிங்ஸ், லிம்ஃபாட்டிக்ஸ், எபிடெர்மல் அப்பண்டிஜஸ், அண்ட் தென் பார்த்தோம்னா ஃபைப்ரோபிளாஸ்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ பிலோ த டெர்மிசஸ். அந்த டெர்மிசஸ் கீழே பார்த்தோம் அப்படின்னா சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிரசென்ட் ஆயிருக்கும். அது என்ன பண்ணோம்னா கனெக்ட் த ஸ்கின் வித் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடி. இந்த சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ தான் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, பாடியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை கனெக்ட் பண்றது யார் அப்படின்னா இந்த சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ தான் வந்து கனெக்ட் பண்ணும். அண்ட் தென் இட் சர்வ்ஸ் அஸ் த இன்சுலேட்டர் டு ப்ரொடெக்ட் த பாடி. ஸோ இது வந்து இன்சுலேட்டரா வந்து சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இன்சுலேட்டர் மீன்ஸ்னா நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி கோல்டு இல்ல ஹீட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த டீப்பர் ரெட்டிகுலர் லேயர். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய லாட் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ், இங்க வந்து ஸ்மூத் மசில்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. இங்க டீப்பர் ரெட்டிகுலர் லேயர்ல வந்து ஸ்மூத் மசில்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும். அதுக்கு பேரு அரக்டர் பில்லின்னு சொல்லுவாங்க. இந்த அரக்டர் பில்லி ஆல்சோ ஃபவுண்ட் இன் த ஸ்கின் அரௌண்ட் த ஏர் ஃபாலிகல்ஸ். ஸோ ஒன்னு வந்து இந்த டீப்பர் ரெட்டிகுலர் லேயர்ல வந்து பார்த்தோம்னா
ஸ்மூத் மசில்ஸ் இருக்கும், அது அரக்டர் பில்லின்னு சொல்லுவாங்க. ஆல்சோ பிரசன்ட் எங்க ஸ்கின்ல ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கு இல்லையா, அதை சுத்தி வந்து இந்த ஸ்மூத் மசில் அரக்டர் பில்லி வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே நான் ஏதாவது மாத்திக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இன்னும் நான் எதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதையும் எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இல்ல நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்தேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ கே செம்புலிங்கம் அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதின புக்கை வச்சுதான் நான் அதில் ரெஃபர் பண்ணி தான் நான் எடுத்துறேன். இது டவுட்ஸ்னா கேளுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Okay, tata, bye bye. This is Life of Homeo by Janani, first year BHMS. Bye bye.